ஹலோ ஹலோ அடிஸ்டிங் ஹலோ ஹலோ அடிஸ்டிங் ஹலோ அடிஸ்டிங் ஹலோ அடிஸ்டிங் Hello, 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 hello. Hello, check. Hello, hello. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை மாநகர மாவட்டத்தின் சார்பாக இஸ்ரேலை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்ப இருக்கின்றது. வரக்கூடிய சகோதர சகோதரிகள் விரைவாக வருமாறு ஜமாத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இல்ல இல்ல வர தலைவர் வரட்டும். தலைவருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை மாநகர மாவட்டத்தின் சார்பாக இஸ்ரேலை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது. வரக்கூடிய சகோதர சகோதரிகள் விரைவாக வருமாறு ஜமாத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சரி சரி சொல்லிக்கிறேன். லாஸ்ட் கொஞ்சம் சவுண்ட் நல்லா இருக்குல்லா இன்னும் இருக்கல. சரி
போடு லட்டு என்ன சல்மான். ஹலோ போதும் அவ்வளோ வேற முன்னாடி இருக்கு தோசை இங்க இல்ல அங்க இருக்கு. வேண்டாம் காய் இருக்கு காய் சீக்கிரம். டக்கடான்னு எடுக்க சொல்லி நிற்கும் போது எடுக்க சொல்லி.
அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்கள் ரொம்ப நெருக்கமா நிக்காதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு நில்லுங்க. மெயினா வந்து நம்ம போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் பண்ண வேண்டாம். பேரிகேட்டுக்கு உள்ளார வந்துருங்க. வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் கொஞ்சம் விரைவாக வாங்க. இன்னும் சற்று நேரத்தில் ஆர்ப்பாட்ட கோஷம் ஆரம்பமாக இருக்கின்றது. ஆமா, இந்த தலைவர் வந்து ஒரு நிமிஷம் அறிவு பண்ணி அசான் பாய், அசான் பாய். பசங்க இறக்கி கூட சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சைடுல இருக்கிற ஆண்கள் இப்படி சென்டரலா வாங்க. ஓரத்துல நிக்கிற ஆண்கள் எல்லாம் இப்படி சென்டருக்கு வாங்க. பெண்கள் ரொம்ப நெருக்கமா நிக்க வேண்டாம், கொஞ்சம் கேப் விட்டு நில்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜான்ஷா பாய் மேல வாங்க. ரஹீம் அண்ணா, கோவை ரஹீம் அண்ணா மேல வாங்க. இல்ல ரஹீம் அண்ணா வாங்க. அவர் வந்துட்டாரு, கோட்டைக்கு போயிரு. ஈரோடா பிடிச்சிருக்குது. மற்ற வேற ஏதாவது தாய்க்கு எதாவது கொடுக்கலாம், வேற ஏதாவது தாய்க்கு வாங்கி கொடுக்கலாம். கொஞ்சம் முன்னாடி நிக்கிற ஆண்கள் கொஞ்சம் அப்படி பின்னாடி போங்க. ரொம்ப நெருக்கமா நிக்க வேண்டாம். பின்னால நிக்கக்கூடிய ஆண்கள் அப்படி பின்னாடியே இருங்க. பெண்கள் அப்படியே கொஞ்சம் பின்னாடி நடந்துக்குங்க. ஆமா, அந்த பிளக்ஸ் கையில கொடுக்கறத கொடுத்துருங்க. சொல்லிடலாம், அவனா எடுத்துருவாங்க அவங்கள. பெரிய அதிகாரியோட சொல்லிடலாம். மேல இருக்கக்கூடிய ஏசியோட வண்டி எடுத்துருவாங்க. வந்து பெரிய சரி, மேல வர சொல்லிடலாம். அசான் பாய் எடுக்க சொல்லுங்க. பெண்கள் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க. ரொம்ப நெருக்கமா நிக்க வேண்டாம், கொஞ்சம் பின்னாடி போங்க. ஆண்களும் கொஞ்சம் பின்னாடி போய்க்கிங்க. கொஞ்சம் கேப் விட்டு நில்லுங்க. ரொம்ப நெருக்கி நிக்க வேண்டாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை மாநகர மாவட்டத்தின் சார்பாக இஸ்ரேலை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது. இதில் மாவட்ட தலைவர் டி.ஏ. அப்பாஸ் அவர்கள் துவங்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, அதாவது இந்த தளம் நமக்கு போதாது. காவல்துறை கொஞ்சம் எங்களுக்கு இந்த சைடு கூட கொஞ்சம் ஃப்ரீனஸ் பண்ணி கொடுத்தானா கொஞ்சம் வசதியா இருக்கும். காவல்துறை அன்பர்கள் கொஞ்சம் கூட எங்களுக்கு இந்த பிராண்ட் பண்ணி கொடுத்துருங்க. இன்னும் ஒரு half an hourல கூட கொஞ்சம் கிரௌடு வர வேண்டி இருக்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, இங்க முன்னால இருக்கக்கூடிய சகோதரர்கள், இந்த பெண்கள் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பின்னால கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப் பின்னால போயிருங்க. லாஸ்ட்ல இருந்து கடைசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் கொஞ்சம் இன்னும் பின்னாடி போங்க. அதே போல இந்த வண்டிக்கு முன்னால இருக்கக்கூடிய சகோதரர்கள் அப்படி இந்த சைடு வந்துருங்க. இங்க வந்துருங்க. பேரிகேட் கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க. அன்பார்ந்த காவல்துறை நண்பர்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யுங்க. கொஞ்சம் பேரிகேட் கொஞ்சம் தள்ளி போட்ட வசதியா இருக்கு. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, இந்த பேரிகேடை வைத்ததுக்கு பின்னால நீங்க போயிட வேண்டாம். காவல்துறை நம்ம மீது கரிசனத்தோடும் நம்முடைய நல்லெண்ணத்தின் அடிப்படையில நமக்கு ஒத்துழைப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில கொஞ்சம் பேரிகேட் தள்ளி போட்டுருவாங்க அவங்கள. நீங்க கொஞ்சம் அப்படி ஒத்துழைப்பு செய்யுங்க. இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதையும் அப்படி கொஞ்சம் வந்துருங்க. இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் அப்படி வந்துருங்க, உள்ள சேர்ந்துருங்க. இங்க கூடிய அப்படி வந்துருக்குமா. போட்டலாமா. அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை மாநகர் மாவட்டத்தின் சார்பாக அநீதிக்கு எதிராக புயலென புறப்பட்ட தௌஹீத் சகோதரர்கள் சகோதரிகள் மற்றும் பொதுமக்களுடைய வருகைக்கு நமது ஜமாத் கடமைப்பட்டு இருக்கிறது. அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, எங்கள் அழைப்பை ஏற்று வந்தமைக்காக முதற்கண் நன்றி கலந்த சலாத்தை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு குறித்தான அருமை சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் முழுக்கவே இஸ்லாமிய மார்க்கம் அதனுடைய தனித்தன்மையால் எதிர்க்கப்படுகிறது. அதனுடைய சகோதரத்துவம், வணக்க வழிபாடுகள், மேலோர் கீழோர் என்கின்ற ஒரு அம்சம் இல்லாமை, ஒரு இறை கோட்பாடு, அது காட்டக்கூடிய மனிதநேய செயல்பாடுகள், எந்த விதத்திலேயும் யாருக்கும் மனதளவிலும் கூட தீங்கிழைக்காத தன்மை ஆகிய ஒழுக்கங்களையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த மார்க்கத்தால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஆதிக்க வெறிபிடித்தவர்களாக இருப்பார்கள், ஆணாதிக்க சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். அது எப்படி எங்களுக்கு மேல் ஒருவன் வளரலாம் என்கின்ற மனிதத்தன்மை அற்ற செயலாகவும், மனிதனுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல குற்றங்களிலேயும் சாமானியனுக்கு ஒரு நீதி, அரசியல் அதிகாரம் படைத்தவர்களுக்கு இனி ஒரு நீதி என்கிற கோட்பாட்டை தகர்த்து இந்த இஸ்லாமிய மார்க்கம் தனக்கென ஒரு தனி வழியை அமைத்து உலகம் பூராவும் அதிவேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இனி வரக்கூடிய 2050வது ஆண்டுக்குள் மேற்கத்திய நாடுகளிலே பாதிக்கும் மேற்பட்ட நாடுகள் இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய மக்களாக அவர்கள் மாறக்கூடும் என்கின்ற அச்சத்தால் உலகம் முழுக்க இது தீவிரவாத மார்க்கமாக சித்தரிக்கப்பட்டு காண்பிக்கப்பட்டு வருகிறது. அதே போல
ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்ட கதையாக பலஸ்தீனில இன்றைக்கு அண்ட வந்து அவர்களுடைய தயவால் அனைத்தையும் தனதாக்கி கொண்ட இஸ்ரேல் என்கிற உலகத்தினுடைய கடைசியில் உருவாக்கப்பட்ட நயவஞ்சகத்தால் துரோகத்தால் உருவாக்கப்பட்ட அந்த நாட்டின் மூலமாக பயங்கரவாதம் என்கிற ஒன்றுக்கு சொந்தக்காரராக அவர்கள் பலஸ்தீன மக்கள் மீது கட்டுக்கடங்காத தாக்குதல்கள் மூலமாக அந்த நாட்டை நிர்மூலம் செய்திருப்பதை இந்த உலக நாடுகள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறது. இந்த உலக நாடுகளிலே கள்ள மௌனம் சாதிக்கக்கூடியவர்கள் தவிர மற்ற எல்லோரும் 1948க்கு முன்னால் இஸ்ரேல் என்கிற வார்த்தையே அவர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள். அந்த அடிப்படையில் இஸ்ரேல் என்கிற கொடுங்கோன்மை அரசு, தீவிரவாத அரசு, பயங்கரவாத அரசு தனிநபர்களுடைய தாக்குதலை முன்னிறுத்தி மொத்த நாட்டு மக்களையும் சூறையாடி கொன்று குவித்து வரக்கூடியவற்றை எதிர்த்தும் நம்முடைய உணர்வுகளை வீரியமாக சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முழங்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தினுடைய கோஷங்களை விண்ணை முட்டும் அதிர்வலைகளோடு அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நீங்கள் சொல்ல வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இந்த தலைமை உரையை முடித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பிக்கப்பட உள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பொழுது கோஷம் மாவட்ட செயலாளர் சல்மான் பாய் அவர்கள் எழுப்புவார்கள். மக்கள், பெண்கள் கொஞ்சம் ஃப்ரீயா நில்லுங்க, ரொம்ப நெருக்கி நிக்க வேண்டாம், கொஞ்சம் பின்னால போய்க்கிங்க. ஆண்கள் கொஞ்சம் பின்னாடி போய்க்கிங்க, பெண்கள் இன்னும் ஃப்ரீயா நில்லுங்க. பின்னால வரக்கூடிய ஆண்கள் இன்னும் பின்னாடி போய்க்கிங்க, ரொம்ப நெருக்கி நிக்க வேண்டாம். கோஷம் சொல்லக்கூடிய நேரத்தில் அப்புறம் வடக்கு மாவட்ட தெற்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அஸ்ஸலாமு அலைக்கும். வடக்கு மாவட்ட நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள் இருந்தீங்கன்னா மேடைக்கு வந்துருங்க. தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் இருந்தீங்கன்னா மேடைக்கு வாங்க. கொளிஞ்சாம்பாறை மண்டல நிர்வாகிகள் இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கோஷம் எழுப்பப்படுகின்ற பொழுது ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அனைவர்களும் கைகளை உயர்த்தி நம்முடைய கண்டனங்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். பாலஸ்தீன ரஃபா எல்லையில் கொத்து கொத்தாய் அப்பாவி மக்களை குண்டு போற்று கொன்று குவிக்கும் பயங்கரவாத இஸ்ரேலை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், இரக்கமின்றி தயக்கமின்றி அப்பாவி ரஃபா மக்களின் மீது நியாயமாக ராக்கெட் வீசி அழித்தொழிக்கும் அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். பாவிகளே, பாவிகளே, அக்கிரமம் செய்யும் பாவிகளே, உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் அப்பாவின் மீது இருக்குதடா. பாவிகளே, பாவிகளே, அக்கிரமம் செய்யும் பாவிகளே,
பிஞ்சி பிள்ளைகள் துடிக்கும் போது கிடக்கும் போது உள்ளம் உடைந்து போகுதடா. உடைந்து போகுதடா. இரக்கமில்லையா 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 இரக்கமில்லையா. உலக நாடுகளே இரக்கமில்லையா. உலக நாடுகளே இரக்கமில்லையா. அப்பாவி மக்களை குறி வைத்து அப்பாவி மக்களை குறி வைத்து அழித்தொழிக்கும் பயங்கரவாதிகளை அழித்தொழிக்கும் பயங்கரவாதிகளை கண்டிப்பதற்கு மனம் இல்லையா. கண்டிப்பதற்கு மனம் இல்லை. பெண்கள் குழந்தைகளை கொல்லுகிறானே, பெண்கள் குழந்தைகளை கொல்லுகிறானே, போர் விதிகளை மீறுகிறானே, போர் விதிகளை மீறுகிறானே, மனித நேயம் துளியும் இன்றி துரியமின்றி மக்களை கொன்று குவிக்கிறானே. மக்களை கொன்று குவிக்கிறானே. இஸ்ரேல் பயங்கரவாதிகள் செய்யும் பயங்கரவாதிகள் செய்யும் இஸ்ரேல் பயங்கரவாதிகள் செய்யும் இஸ்ரேல் பயங்கரவாதிகள் செய்யும் அராஜக அட்டகாசத்தை உலகம் வேடிக்கை பார்க்குதே. உலகம் வேடிக்கை பார்க்குதே. ஐநா மௌனித்து நிற்குதே. ஐநா மௌனித்து நிற்குதே. எத்தனை கொடுமை எத்தனை கொடுமை. எத்தனை கொடுமை, எத்தனை கொடுமை. பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்படுவது பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்படுவது பார்க்க முடியாத வன்கொடுமை. பார்க்க முடியாத கொடுமை. இத்தனை செய்யும் இஸ்ரேலை இத்தனை செய்யும் இஸ்ரேலை இத்தனை செய்யும் இஸ்ரேலை செய்யும் இஸ்ரேலை ஒடுக்குவதற்கு யாரும் இல்லை. ஒடுக்குவதற்கு யாரும் இல்லை. இத்தனை இழந்த மக்களின் கண்ணீர் மக்களின் கண்ணீர் உங்களை எப்போதும் சும்மா விடாது. எப்போதும் சும்மா விடாது. இத்தனை இழந்த மக்களின் கண்ணீர் மக்களின் கண்ணீர் உங்களை எப்போதும் சும்மா விடாது. எப்போதும் சும்மா விடாது. ஒரு நாள் உங்களை கணக்கு தீர்க்கும். ஒரு நாள் உங்களை கணக்கு தீர்க்கும். உங்களை கணக்கு தீர்க்கும். இறைவனின் பிடி இறுக்கமாகும். இறைவனின் பிடி இறுக்கமாகும். அராஜகம் செய்யும் பயங்கரவாதி அராஜகம் செய்யும் பயங்கரவாதி பாலஸ்தீனை அபகரித்த பாலஸ்தீனை அபகரித்த தீவிரவாதி 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 இஸ்ரேல் நடத்தும் அராஜகத்தால் இஸ்ரேல் நடத்தும் அராஜகத்தால் சொந்த நாட்டு மக்கள் அங்கே சொந்த நாட்டு மக்கள் அங்கே இருப்பதற்கு கூட இடமில்லை. இருப்பதற்கு கூட இடமில்லை. காணும் இடமெல்லாம் காங்கிரீட்டு காணும் இடமெல்லாம் காங்கிரீட் குவியல். காங்கிரீட்டுக்குள் உடல்களின் குவியல். காங்கிரீட்டுக்குள் உடல்களின் குவியல். சிதிலம் அடைந்த உடல்களை பார்த்து கதறி அழுவதற்கு முடியவில்லை. ஒதுங்கி நிற்பதற்கு இடமும் இல்லை. இடமும் இல்லை. ரஃபா தேசத்தின் நிலைமை இன்று படுமோசம் படுமோசம். மண்ணுக்குள் புதைந்த பிள்ளைகள் மண்ணுக்குள் புதைந்த பிள்ளைகள் மரணத்தின் பிடியில் பிள்ளைகள் இடிபாடுகளுக்குள் மீட்கும் போது ரத்தம் பீரிட்டு அடிப்பதை பார்த்து உள்ளம் உடைந்து போகுதே. கருணை இல்லையா கருணை இல்லையா. இஸ்ரேல் பயங்கரவாதிகளே கருணை இல்லையா. உங்களுக்கு இரக்கம் இல்லையா. எப்போதுமே ஈரம் இல்லையா. மனித ரத்தம் குடிப்பதற்கு குழந்தைகள் சதையை தின்பதற்கு களமிறங்கி காத்திருக்கும் ரத்தம் குடிக்கும் ஓநாய்களே. இஸ்ரேல் பயங்கரவாதிகளே அழிந்து போவீர் அழிந்து போவீர். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக கோட்டைப்புதூர் பள்ளியின் தலைவர் ரஹீம்பாய் அவர்கள் கோஷம் எழுப்புவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம் முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்
இது ஆர்ப்பாட்டம் முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம் முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம் மனித ரத்தம் குடிப்பதற்கு மனித ரத்தம் குடிப்பதற்கு மனித ரத்தம் குடிப்பதற்கு மனித ரத்தம் குடிப்பதற்கு குழந்தைகள் சதையை தின்பதற்கு குழந்தைகள் சதையை தின்பதற்கு குழந்தைகள் சதையை தின்பதற்கு குழந்தைகள் சதையை தின்பதற்கு களம் இறங்கி காத்திருக்கும் களம் இறங்கி காத்திருக்கும் களம் இறங்கி காத்திருக்கும் இறங்கி காத்திருக்கும் இஸ்ரேல் பயங்கரவாதிகளே அழிந்து போவீர் 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 பட்டாசு சட்டம் கேட்டாலும் பட்டாசு சத்தம் கேட்டாலும் பட்டாசு சத்தம் கேட்டாலும் பட்டாசு சத்தம் கேட்டாலும் பதறி துடிக்கும் குழந்தைகள் மீது பதறி துடிக்கும் குழந்தைகள் மீது பதறி குலைக்கும் குழந்தைகள் மீது பதறி துடிக்கும் குழந்தைகள் மீது ராக்கெட் வெடி குண்டு வீசி ராக்கெட் வெடி குண்டை வீசி ராக்கெட் வெடி குண்டை வீசி ராக்கெட் வெடி குண்டை வீசி அமைதி காப்பது வெட்கக்கேடு போரின் விதியை மதிப்பதில்லை போரின் விதியை மதிப்பதில்லை போரின் விதியை மதிப்பதில்லை போரின் விதியை மதிப்பதில்லை எதிர்க்கும் குரலையும் கேட்பதில்லை எதிர்க்கும் குரலையும் கேட்பதில்லை ஆணவன் தலைக்கு ஏறிய நிலையில் ஆணவம் தலைக்கு ஏறிய நிலையில் ஐநாவின் பேச்சையும் கேட்பதில்லை ஐநாவின் பேச்சையும் கேட்பதில்லை ஐநாவின் பேச்சையும் கேட்பதில்லை ஐநாவின் பேச்சையும் கேட்பதில்லை கொத்து கொத்தாய் சடலங்கள் கொத்து கொத்தாய் சடலங்கள் கொத்து கொத்தாய் சடலங்கள் கொத்து கொத்தாய் சடலங்கள் குவியல் குவியல் கட்டிடங்கள் குவியல் குவியலாய் கட்டிடங்கள் குவியல் குவியலாய் கட்டிடங்கள் குவியல் குவியலாய் கட்டிடங்கள் மீட்பதற்கு ஆளும் இல்லை மீட்பதற்கு ஆளும் இல்லை அழுவதற்கு தண்ணீர் இல்லை அழுவதற்கு கண்ணீர் இல்லை அழுவதற்கு கண்ணீர் இல்லை அழுவதற்கு தண்ணீர் இல்லை உணவும் இன்றி தண்ணீர் இல்லை உணவும் இன்றி தண்ணீர் இன்றி உணவும் இன்றி தண்ணீர் இன்றி உணவும் இன்றி தண்ணீர் இன்றி உறங்க இடமும் எதுவும் இன்றி உறங்க இடமும் எதுவும் இன்றி உறங்க இடமும் எதுவும் இன்றி உறங்க இடமும் எதுவும் இன்றி அல்லல் படும் குழந்தைகளின் அல்லல் படும் குழந்தைகளின் ரஃபா முகாம் அப்பாவிகளின் சபா முகம் அப்பாவிகளின் அருள் குரல் எனக்கு கேட்கிறதா அழுகுரல் உனக்கு கேட்கிறதா அருள் குரல் உனக்கு கேட்கிறதா அழுகுரல் உனக்கு கேட்கிறதா ஐநா சபையை கேட்கிறதா ஐநா சபையை கேட்கிறதா அல்லாஹு அக்பர் 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 அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தது டிஎன்டிஜே பேச்சாளர் கோவை ரஹீம் அவர்கள் கோஷம் எழுப்புவார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அக்பர். பிஞ்சு பிள்ளைகள் துடிக்கும் போது பிஞ்சு பிள்ளைகள் துடிக்கும் போது பெற்ற தாயும் கதறும் போது பெற்ற தாயும் கதறும் போது உடல் சிதைந்து கிடக்கும் போது உடல் சிதைந்து கிடக்கும் போது உள்ளம் உடைந்து போனதடா உள்ளம் உடைந்து போனதடா. இரக்கமில்லையா 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 உலக நாடுகளே இரக்கமில்லையா உலக நாடுகளே இரக்கமில்லையா அப்பாவி மக்களை குறி வைத்து அப்பாவி மக்களை குறி வைத்து அழித்தொழிக்கும் பயங்கரவாதிகளை அழித்தொழிக்கும் பயங்கரவாதிகளை கண்டிப்பதற்கு மனமில்லையா கண்டிப்பதற்கு மனமில்லையா பெண்கள் குழந்தைகளை கொள்ளுகின்றானே பெண்கள் குழந்தைகளை கொல்லுகின்றனே போர் விதிகளை மீறுகிறானே போர் விதிகளை மீறுகிறானே மனித நேயம் துணியும் இன்றி மனித நேயம் துளியும் இன்றி மக்களை கொன்று குவிக்குகின்றானே. மக்களை கொன்று அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக மாவட்ட பேச்சாளர் ஜான்சா அவர்கள் கண்டன கோஷம் எழுப்புவார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். பாவிகளே 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 அக்கிரமம் செய்யும் பாவிகளே திருமணம் செய்யும் பாவிகளே 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 அக்கிரமம் செய்யும் பாவிகளே
பட்டாசு சத்தம் கேட்டாலும் பட்டாசு சட்டம் கேட்டாலும் பதறி துடிக்கும் குழந்தையின் மீது பதறி துடிக்கும் குழந்தைகள் மீது பட்டாசு சத்தம் கேட்டாலும் பட்டாசு சட்டம் கேட்டாலும் பதறி துடிக்கும் குழந்தையின் மீது பதறி துடிக்கும் குழந்தைகள் மீது ராக்கெட் வெடிகுண்டை வீசி ராக்கெட் வெடிகுண்டை வீசி அழித்து ஒழிக்கும் பாவிகளே அழித்து ஒழிக்கும் பாவிகளே 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 அழித்து ஒழிக்கும் பாவிகளே அழித்து ஒழிக்கும் பாவிகளே இஸ்ரேல் பயங்கரவாதிகளே பயங்கரவாதிகளே அழிந்து பாவிகள் அழிந்து பாவி அழிந்து போவி அழிந்து போவி அழிந்து பாவி அழிந்து பாவி அழிந்து போவி அழிந்து போவி ஒட்டு மொத்தமாய் அழிந்து பாவி மொத்தமாய் அழிந்து போவி அழிந்து பாவி அழிந்து பாவி அழிந்து போவி அழிந்து போவி ஒட்டு மொத்தமாய் அழிந்து பாவி மொத்தமாய் அழிந்து போவி ஐநா சபையே 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 ஐநா சபையே ஐநா சபையே சபையே ஐநா சபையே அடி வருடம் சபையே சபையே ஐநா சபையே ஐநா சபையே ஐநா சபையே ஐநா சபையே அடி வருடம் ஐநா சபையே வருடம் ஐநா சபையே போன மக்களையும் அகதியாய் போன மக்களையும் குண்டுக்கு இரையாய் ஆக்குகிறான் குண்டுக்கு இரையாய் ஆக்குகிறாய் ஐநா சபையே ஐநா சபையே ஐநா சபையே ஐநா சபையே அடி வருடம் ஐநா சபையே வருடம் ஐநா சபையே கொத்து கொத்தாய் சடலங்கள் கொத்து கொத்தாய் சடலங்கள் கொத்து கொத்தாய் சடலங்கள் கொத்து கொத்தாய் சடலங்கள் குவியல் குவியல் கட்டிடங்கள் குவியல் குவியலாய் கட்டிடங்கள் கொத்து கொத்தாய் சடலங்கள் கொத்து கொத்தாய் சடலங்கள் குவியல் குவியல் கட்டிடங்கள் குவியலாய் கட்டிடங்கள் மீட்பதற்கு ஆளும் இல்லை மீட்பதற்கு ஆளும் இல்லை அழுவதற்கு கண்ணீர் இல்லை மீட்பதற்கு ஆளும் இல்லை ஆளும் இல்லை அழுவதற்கு கண்ணீர் இல்லை உணர்வு இன்றி தண்ணீர் இன்றி மின்றி தண்ணீர் இன்றி உணவு மின்றி தண்ணீர் இன்றி உறங்க இடமும் எதுவும் இன்றி அல்லல் படும் குழந்தைகளே ரவ்வா முகாம் அப்பாவிகளே அது குரல் உனக்கு கேட்கிறதா அந்த குரல் கேட்கிறதா சபையை கேட்கிறதா கூண்டில் நிறுத்து கூண்டில் நிறுத்து கூண்டில் நிறுத்து கூண்டில் நிறுத்து கூண்டில் நிறுத்து அப்பாவி மக்களை கொண்டு குவிக்கும் பயங்கரவாதி தீவிரவாதி இஸ்ரேலை கூண்டில் நிறுத்து கூண்டில் நிறுத்து கூண்டில் நிறுத்து பயங்கரவாதி தீவிரவாதி இஸ்ரேலை கூண்டில் நிறுத்து இஸ்ரேலே 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 உலக பயங்கரவாதி இஸ்ரேலே உன் அழிவுக்காக கையேந்துவோம் உன் அழிவுக்காக கையேந்துவோம் இறைவனுடைய சாபம் இஸ்ரேல் மீது விழ பிரார்த்திப்போம் இஸ்ரேலே இஸ்ரேலே பயங்கரவாதி இஸ்ரேலே உன் அழிவுக்காக கையேந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனின் சாபம் இஸ்ரேல் மீது விழ பிரார்த்திப்போம் எத்தனை உயிர்கள் எத்தனை உயிர்கள் எத்தனை உயிர்கள் நித்தமும் அடிவது எத்தனை உயிர்கள் 100 ஆண்டுகள் போராட்டத்தில் 100 ஆண்டுகள் போராட்டத்தில் இஸ்ரேல் கொண்டது லட்சம் உயிர்கள் எத்தனை உயிர்கள் 100 ஆண்டு போராட்டத்தில் இஸ்ரேல் கொண்டது லட்சம் உயிர்கள் காசா மக்களின் கோர காட்சியை கண்களும் காண மறுக்கிறது
கண்களும் காண மறுக்கிறது. காசா மக்களின் கோர காட்சியை கண்களும் காண மறுக்கிறது. பாலஸ்தீனின் மரணக்குமர்கள் மனதில் ஈட்டியை பாய்ச்சுகிறது. காசா மக்களின் கோர காட்சியை கண்களும் காண மறுக்கிறது. பாலஸ்தீனத்தின் மரணத்தின் குமர்கள் மனதில் ஈட்டியை பார்க்கிறது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக மாவட்ட துணை செயலாளர் அசன்பாய் அவர்கள் கோஷங்களை எழுப்புவார்கள். மக்கள் கொஞ்சம் விலகி நில்லுங்க. வயசானவங்களுக்கு சேர் ஏற்பாடு பண்ணிருக்கு. உட்கார்றவங்க அங்க உட்கார்ந்துக்கலாம். தேவைப்பட்ட வாலண்டியர்ஸ் அவங்களுக்கு சேர் எடுத்து கொடுத்துருங்க. வேற சொல்ல வேண்டியிருக்கா? கோஷங்களை உணர்வுகளோட எழுப்புனா சிறந்ததா இருக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அக்பர். கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். இரக்கமின்றி தயக்கமின்றி, இரக்கமின்றி தயக்கமின்றி அப்பாவி மக்கள் மீது பாவி மக்கள் மீது அநியாயமாய் ராக்கெட் வீசி, அநியாயமாய் ராக்கெட் வீசி, அப்பாவி குழந்தைகள் மீது பாவி குழந்தைகள் மீது அநியாயமாய் ராக்கெட் வீசி அநியாயமாய் ராக்கெட் வீசி அழித்தொழிக்கும் அராஜகத்தை, அழித்தொழிக்கும் அராஜகத்தை, அழித்தொழிக்கும் அராஜகத்தை அழித்தொழிக்கும் அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம். பாவிகளே, 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 அநியாயம் செய்யும் பாவிகளே, செய்யும் பாவிகளே, 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 அக்கிரமம் செய்யும் பாவிகளே, அக்கிரமம் செய்யும் பாவிகளே, உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம், உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம், உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் பிஞ்சு குழந்தைகள் மீது இருக்குதடா, குழந்தைகள் மீது இருக்குதடா, பிஞ்சு குழந்தைகள் மீது இருக்குதடா, குழந்தைகள் மீது இருக்குதடா, தலையில்லாத குழந்தைகள், கைகள் இல்லாத குழந்தைகள், கைகள் இல்லாத குழந்தைகள், கால்களை இழந்த குழந்தைகள், கால்களை இழந்த குழந்தைகள், பொறுக்குதில்லையே, பொறுக்குதில்லையே, பொறுக்கதில்லையே, பொறுக்கதில்லையே, பார்க்க நெஞ்சு பொறுக்குதில்லையே, பார்க்க நெஞ்சு பொறுக்குதில்லையே. நெஞ்சை பொறுக்கதில்லையே, பிஞ்சு குழந்தைகள் துடிக்கும் போது, குழந்தைகள் துடிக்கும் போது, பிஞ்சு குழந்தைகள் துடிக்கும் போது, குழந்தைகள் துடிக்கும் போது, பெற்ற தாயோ கதறும் போது, பெற்ற தாயோ கதறும் போது, பெற்ற தாயோ கதறும் போது, பெற்ற தாயோ கதறும் போது, உடல் சிறந்து கிடைக்கும் போது, உடல் சேர்ந்து கிடக்கும் போது, உள்ளம் உடைந்து போகுதடா, உள்ளம் உடைந்து போகுதடா, உள்ளம் உடைந்து போகுதடா. உள்ளம் உடைந்து போகுதடா. மனசாட்சி இல்லையா, 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 கொத்து கொத்தாய் சடலங்கள், கொத்து கொத்தாய் சடலங்கள், கொத்து கொத்தாய் சடலங்கள், கொத்து கொத்தாய் சடலங்கள், குவியல் குவியலாய் கட்டிடங்கள், குவியல் குவியலாய் கட்டிடங்கள், மீட்பதற்கும் ஆளில்லை, மீட்பதற்கும் ஆளில்லை, கேட்பதற்கும் ஆளில்லை, கேட்பதற்கும் ஆளில்லை, அழுது அழுது கண்ணீரும் இல்லை, கடிதம் இல்லை, மீட்பதற்கும் ஆளில்லை, மீட்பதற்கும் ஆளில்லை, கேட்பதற்கும் நாடு இல்லை, கேட்பதற்கும் நாள் இல்லை, அழுது அழுது கண்ணீரும் இல்லை, கடிதம் இல்லை, உணவு இன்றி தண்ணீர் இன்றி, உணவு இன்றி தண்ணீர் இன்றி, உணவு இன்றி தண்ணீர் இன்றி, உணவு இன்றி தண்ணீர் இன்றி, உறங்க ஒடுங்க இடமின்றி, உறங்க ஒதுங்க இடமின்றி, உறங்க ஒதுங்க இடமின்றி, உறங்க ஒதுங்க இடமின்றி, அல்லல் படும் குழந்தைகளை, அல்லல் படும் குழந்தைகளை, அல்லல் படும் குழந்தைகளை அல்லல் படும் குழந்தைகளை ஒன்று கொன்று குவிக்கிறாயே, ஒன்று கொன்று குவிக்கிறாயே, ரஃபா முகா மக்கள் மீது, சமூகம்
மீது ரஃபா முகாம் மக்களின் மீது ரஃபா முகாம் மக்கள் மீது இரக்கம் இல்லையா இரக்கம் இல்லையா இரக்கமில்லையா இரக்கமில்லையா அழுகுரல் உனக்கு கேட்கவில்லையா அழுகுரல் உனக்கு கேட்கவில்லையா எத்தனை உயிர்கள் எத்தனை உயிர்கள் எத்தனை உயிர்கள் எத்தனை உயிர்கள் நித்தமும் மடிவது எத்தனை உயிர்கள் எத்தனை முடிவது எத்தனை உயிர்கள் 100 ஆண்டு போராட்டத்தில் 100 ஆண்டு போராட்டத்தில் இஸ்ரேல் கொன்றது லட்சம் உயிர்கள் இஸ்ரேல் கொன்றது லட்சம் உயிர்கள் காசா மக்களின் சோக காட்சியை காசா மக்களின் சோக காட்சியை கண்களும் காண மறுக்குதே கண்களும் காண மறுக்குதே உள்ளம் மறக்க மறுக்குதே உள்ளம் மறுக்க மறுக்குதே காசா மக்களின் சோக காட்சியை காசா மக்களின் சோக காட்சியை கண்களும் காண மறுக்குதே கண்களும் காண மறுக்குதே உள்ளமும் மறக்க மறுக்குதே உள்ளம் மறுக்க மறுக்குதே அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். மாநில செயலாளர் அன்சாரி அவர்கள் கண்டன முறை நிகழ்த்துவார்கள். நிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் கொஞ்சம் ஃப்ரீயா நில்லுங்க, ரொம்ப நெருக்கி நெருக்கி நிக்க வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, கோவை மாநகர் வியாபார பெருமக்களே, பத்திரிகையாளர்களே, அதிகாரிகளே, ஆங்காங்கே நின்று கொண்டு முஸ்லிம்கள் எதற்காக இங்கு ஒன்று கோடி இருக்கிறார்கள் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தொப்புள்குடி உறவுகளே, பெண்களும் குழந்தைகளும் ஏன் இங்கு கோஷமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உற்று நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உளவுத்துறை அதிகாரிகளே, செய்தி சேகரிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்களே, இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே சிறுவர் சிறுமிகளை ஒரு வேடம் அணிந்து நாங்கள் மேடையிலே ஏற்றி இருந்தோம். காவல்துறை அதிகாரிகள் அதை பார்ப்பதற்கு கூட எங்களால் முடியவில்லை, அவர்களை நீங்கள் கீழே இறக்குங்கள் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நாம் இப்பொழுது வாழக்கூடிய இந்த சமகாலத்திலே உலகத்திலே நடக்கக்கூடிய ஒரு அநியாயத்தை கண்டிப்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம்? இந்த உலகத்தில் அப்படி என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் அப்படி பயங்கரவாதிகள் இருக்கிறார்களா? ஒட்டுமொத்த உலகமும் கண்கட்டி வேடிக்கை பார்க்கிறதா என்ற ஒரு கேள்வி நம்முடைய தொப்புள்குடி உறவுகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் ஏற்படலாம். 1948 பாலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசத்தை அழித்து அதன் மீது இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத நாடு கட்டி எழுப்பப்படுகிறது. 1948 இருந்து இன்று வரைக்கும் அங்கு வாழக்கூடிய இந்த பாலஸ்தீன மக்கள் மிகப்பெரிய அவதைகளையும் மிகப்பெரிய தொல்லைகளையும் மிகப்பெரிய கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே சமீபத்தில் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற ஒரு ஹேஷ்டேக் உலகம் முழுக்க வைரல் ஆனது. என்ன நடக்கிறது பாலஸ்தீனில் என்று ஒட்டுமொத்த உலகமும் இப்பொழுது பாலஸ்தீனத்தை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆல் ஐஸ் ஆன் ரஃபா, அனைத்து உலகத்தில் உள்ள கண்களும் ரஃபாவை நோக்கி திரும்பி இருக்கிறது. இந்த நேரத்தில் ரஃபாவில் உள்ள அந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் சுதந்திரம் பெற வேண்டும், நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த குண்டு வீசுறான், அங்க இருக்கக்கூடிய மக்களை கொல்றான். அமெரிக்காவில் ஒரு அதிகாரி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறார். அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்று சொல்லி நீங்க உலகம் முழுக்க ரஃபாவை பற்றி பேசுகிறார்களே, அங்கு மக்கள் கொல்லப்படுகிறார்களே,
பெண்கள் கொல்லப்படுகிறார்களே, குழந்தைகள் கொல்லப்படுகிறார்களே என்று சொல்லி கேட்கின்ற போது அந்த அதிகாரி, உலகத்திற்கு ஆயுத வியாபாரம் செய்யக்கூடிய அமெரிக்காவுடைய அதிகாரி, உலகத்திற்கு பயங்கரவாதத்தை விதைக்கக்கூடிய அமெரிக்காவுடைய அதிகாரி, அவன் சொல்கிறான், இந்த பாலஸ்தீனம் என்ற இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் கொல்லப்படுவதை நியாயப்படுத்தி இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய அந்த நாடு செய்யக்கூடிய அது நியாயமானது, அவர்கள் செய்வதிலே நியாயம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் இஸ்ரேலுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று அந்த பயங்கரவாத அதிகாரி பேசுகிறான். இந்த நேரத்தில் தான் இந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்காக, பாதிக்கப்படக்கூடிய அந்த குழந்தைகளுக்காக இதோ நாங்கள் இருக்கிறோம் என்று இந்த மக்கள் கூறியிருக்கிறார்கள். உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்காக இந்தியர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்காக மனிதர்கள் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த பயங்கரவாதிகள் இருக்கிறானுங்கல்ல, இந்த பயங்கரவாதிகளுக்கு அதாவது என்ன நடக்குதுன்றத முதல்ல நம்ம சொல்லிடுவோம். 1948க்கு முன்னாடி பஞ்சை பராரிகளாக, பரதேசிகளாக, ஆடை இல்லாதவர்களாக, செருப்பில்லாதவர்களாக, உணவில்லாதவர்களாக, பரதேசிகளாக சுற்றி திரிந்து கொண்டிருந்த ஒரு கூட்டம். வரலாற்றில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஹிட்லர் ஒரு இனத்தையே அழித்தான். அதனாலதான் அவனை பயங்கரவாதி, சர்வாதிகாரின்றாங்க. அந்த ஹிட்லர் சொன்னா, நான் ஒரு இனத்தை அழித்தேன், அதில் சிலரை மட்டும் நான் மிச்சம் வைக்கிறேன், இந்த உலகம் அவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று சொல்லி ஹிட்லர் மிச்சம் வச்சான்ல. அந்த பரதேசிகள் தான், அந்த பண்ணாரிகள் தான் உலகத்துல எங்கேயுமே அண்டுவதற்கு இடமில்லை, ஒதுங்குவதற்கு இடமில்லை, வாழ்வதற்கு ஊர் இல்லை. அப்படிப்பட்ட அந்த பரதேசி கூட்டம் பாலஸ்தீனத்திலே தஞ்சம் புகுந்தார்கள். அப்படி வந்த அந்த மக்களை அரவணைத்தவர்கள் பாலஸ்தீனியர்கள். 1948 பிரிட்டனுடைய ஆயுதத்தை வாங்கி இந்த இஸ்ரேல் பயங்கரவாதிகள் அங்கிருந்த முஸ்லிம்களை எல்லாம் கொன்று குவித்து 13% நிலப்பரப்பை எடுத்து இது இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு என்று அறிவித்தார்கள். இதுதான் 1948 இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய அந்த நாடு உருவாகக்கூடிய ஒரு வரலாறு. இந்த வரலாறுல தொடர்ச்சியா வருது, இப்படி வந்துகிட்டே இருக்கு. 1948, 58, 64, 67, 76, 83 இப்படி ஒவ்வொரு வருஷமும் கொத்து கொத்தாக இந்த பாலஸ்தீனத்திலே சொந்த நாட்டு மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள். ஏன்? இஸ்ரேல் என்று ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. இந்த பயங்கரவாதி, இந்த ஆயுத வியாபாரி அமெரிக்கா சொல்றான், அவங்க செய்யறதுல நியாயம் இருக்கு. என்னடா நியாயம்? என்ன நியாயம்? இந்த பயங்கரவாத அமெரிக்காவை கேட்கிறேன், எது நியாயம்? ஒரு சொந்த நாட்டில் இருக்கிறவன, அந்த ஊர்ல உள்ளவன அவன் அடிப்பான், உதப்பான், கொல்லுவான், பார்த்து வேடிக்கை பார்ப்பானா, பேன் பார்ப்பானா? எல்லாம் நடக்குது இந்த நாட்டில. இந்த உலகத்துல இப்படி ஒரு அநியாயம் நடக்காது. அப்படிப்பட்ட அநியாயம் இன்னைக்கு பாலஸ்தீனத்துல நடக்குது. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல உள்ள நம்மளை எல்லாம் ஒருத்த அந்த அடிச்சு அவன் வீட்டை விட்டு வெளியே போன்றான், போயிருவோமா? இந்த தேசத்துல ஒருத்த ஆயுதங்களோட உள்ள வர்றான், இந்த தேசத்துல உள்ளவங்க இந்த தேசத்தை விட்டு வெளியே போயிருவோமா? பெண்கள் செருப்பால் அடிப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க கல் எடுத்து அடிக்கிறாங்க. வேற என்ன? கையில ஆயுதம் இல்லை. உலகத்துக்கு ஆயுத வியாபாரம் பண்ணக்கூடிய அமெரிக்கா மாதிரி பாலஸ்தீன் கிடையாது. அந்த இடத்துல இப்ப பயங்கரவாதியாக, இப்ப தீவிரவாதியாக இருப்பது யார்? 40,000 பேரை கொண்டு இருக்கிறான். யார் 40,000 பேரு? பயங்கரவாதியா? தீவிரவாதியா? ஆயுதம் தூக்குனவனா? கொல்லப்பட்டவர்கள் யார் தெரியுமா? மருத்துவர்கள். 40,000 பேரை கொண்டிருக்கிறான். மருத்துவர்கள், செவிலியர்கள், உதவி செய்ய வந்த சமூக செயல்பாட்டாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள், நோயாளிகள், கர்ப்பிணிகள். ஐக்கிய நாட்டு சபையில
ஊழியம் செய்த ஊழியர்கள், ஐக்கிய நாட்டு அதிகாரிகள். யார்தான் பயங்கரவாதி? அமெரிக்காவை கேட்கிறேன், உலக நாடுகளை கேட்கிறேன். 40,000 பொதுமக்களை, சமூக செயல்பாட்டாளர்களை, மருத்துவர்களை கொண்டான அவன் பயங்கரவாதியா? தன்னுடைய நாட்டை காப்பதற்காக களத்தில் நிற்கிறான அவன் பயங்கரவாதியா? இந்தியாவுக்கு வந்தாங்க, வெள்ளக்காரன் வந்தானா? என்ன பண்ணீங்க? இந்திய மக்கள் என்ன பண்ணோம்? ஆயுதம் தாங்கி அவனை விரட்டணும். இப்படி அங்க உள்ள மக்கள் தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக களத்தில் நிற்கிறான் பயங்கரவாதி. யார் பயங்கரவாதி? யார் தீவிரவாதி? அதாவது என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு காசான்ற ஒரு பகுதி, இவன் என்ன பண்றான்? நான் தீவிரவாதிகளை தாக்க போகிறேன். சரி, தாக்கு. யார் வேணான்னா எல்லாம் வெளியே போடுறோம். ஊர்ல உள்ள பொதுமக்களை வெளியேற்றுகிறார்கள். அங்கிருந்து மத்திய பகுதிக்கு வராங்க, அங்க எல்லாத்தையும் அழிக்கிறான். சிலர் வரல, ஹாஸ்பிட்டல் மேல குண்டு, பள்ளிக்கூடத்து மேல குண்டு, வீடுகள் மேல குண்டு. அந்த வீடுகள் இருந்து குப்பையாக இருக்கிறது. எப்படி இதெல்லாம் ஜீர்ணிக்க முடியும்? இதை எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அதுதான் இன்னைக்கு ஆல் ஐஸ் ஆன் ரஃபா. இன்னைக்கு உலகத்துல உள்ள பத்திரிகையாளர்கள், நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள், சமூக சிந்தனை உள்ளவர்கள்னா ஆல் ஐஸ் ஆன் ரஃபா. ரஃபாவை பாருங்க, எவ்வளவு அநியாயம் நடக்கு, எவ்வளவு ஆக்கிரமணம். நாங்க சும்மா இருப்போமா? அதற்காகத்தான் இங்க இந்த கூட்டம் கூடி இருக்கிறது. நாங்கள் ரஃபா மக்களோடு இருக்கிறோம், நாங்கள் காசா மக்களோடு இருக்கிறோம், நாங்கள் பாலஸ்தீன மக்களோடு இருக்கிறோம். அதிகாரிகளை பாருங்க, வேஷம் போட்டு பிள்ளைகளை கூட்டு வந்தோம். அதை பார்த்த உடனே நம்ம தொப்புள் கொடி உறவுகள் பார்த்துட்டு கேட்கிறாங்க, பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சு? தலையில கட்டு, கையில கட்டு, கழுத்துல கட்டு, என்னடா என்ன ஆச்சு? பதைச்சு கேட்கறான். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இது சும்மா வேஷம் போட்டு கூட்டு வந்தோம். என்ன தெரியுமா நடக்கு? என்ன நடக்கு தெரியுமா? பிள்ளைகளை ஏற்றக்கூடாது நீங்களே, சின்ன பிள்ளைகளை பார்க்க முடியல நீங்களே. என்ன தெரியுமா நடக்கு? இப்ப ரபால என்ன தெரியுமா நடந்துச்சு? தன்னுடைய பிள்ளை ஒரு தந்தை தூக்கி கொண்டு ஓடி வருகிறார். தலை இல்ல. எப்படி இருக்கு அந்த அப்பாக்கு? பிள்ளைய தூக்கிட்டு வராரு, பிள்ளையுடைய தலை இல்ல. சடலங்களை குப்பை குப்பையா போட்டு வச்சிருக்கிறார். எப்படி ஒட்டுமொத்த உலகமும் பார்த்துக்கிட்டு வாய் மூடி இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியல. பாலஸ்தீன மக்கள் முஸ்லிம்கள் என்பதற்காக முஸ்லிம்கள் வரணுமா? மற்றவங்க வரக்கூடாதா? மனித நேயம் இல்லையா? மனிதம் இல்லையா இந்த உலகத்துல? நான் கேட்கிறேன், நீங்க உலகத்துல இவ்வளவு பெரிய அநியாயம், இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்கிறத யார் கேட்பது? தட்டி கேட்பதற்கு ஆள் இல்ல. ஐக்கிய நாட்டு சபைன்னு ஒரு சபை வச்சிருக்கிறான். ஐக்கிய சபை 193 நாடுகள் இருக்கான். எதுக்குடா? உலகத்துல பிரச்சனைனா உடனே அவங்க உள்ள இறங்கி சரி பண்ணுவாங்களாம். ஐக்கிய பசங்களா, ஐக்கிய நாய்களா? உங்களுக்கு எதற்கு ஐக்கிய நாட்டு சபை? எதற்கு அந்த சபை? இதை விட ஒரு அநியாயம் உலகத்துல நடக்கணுமா? சின்ன பிள்ளைங்க கை இல்லாம இருக்குது, எப்படி அதோடைய வாழ்க்கை இருக்கும்? பிள்ளைகளை தூக்கிட்டு வராங்க, 2 கால் இல்ல, வெட்டுப்பட்டு சதப்பிண்டமாயி அவங்களுடைய எதிர்காலத்தை நினைக்கும் போதே எங்களால ஜீர்ணிக்க முடியல. கிட்டத்தட்ட 40,000 பேரை கொண்டுட்டான். 1,00,000 பேர். அது சாதாரணமா இதுல எவ்வளவு சரியான புள்ளி விவரம் தெரியல. 1,00,000 பேர் உடல் உறுப்புகளை இழந்து இப்பொழுது இருக்கிறார்கள். 1,00,000 பேர். கிட்டத்தட்ட 16 லட்சம் பேர் தங்களுடைய சொந்த வீடுகளை, தங்களுடைய இடத்தை, தங்களுடைய கடைகளை, தங்களுடைய வியாபாரத்தை, தங்களுடைய அனைத்து உலகத்தில் இவ்வளவு நாள் இழந்து விட்டு இன்னைக்கு ரஃபா பார்டர்ல நிக்கிறாங்க. இதுக்கு மேல போக முடியாது. எகிப்து பார்டர், எகிப்து உள்ள போலாமா? எகிப்து வாசலை துறப்பானா? அவனுக்கு தெரியும். இன்னைக்கு உலகத்துல
பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடியது ரெண்டு பேர் இப்ப டாப்ல இருக்கு. ஒன்னு இஸ்ரேல், இன்னொன்னு அமெரிக்கா. என்ன சொல்லுவான்? வடக்குல அங்கே தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் அடிச்சான், மத்திய பகுதியில தீவிரவாதிகள் இருக்கிறாங்கன்னு அடிச்சான், இப்ப ரஃபாவுல தீவிரவாதிகள் இருக்கிறாங்கன்னு அடிக்கிறான். எகிப்து வாசலை திறந்து உள்ள போனா எகிப்து அடிப்பான். ஏன்னா இவ்வளவு அநியாயம் பண்றீங்க, இவ்வளவு அக்கிரமம் பண்றீங்கன்னு சொல்லி இன்னைக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கிட்ட கேட்கப்படுகிறது. என்ன தெரியுமா சொல்றான்? மனித குல விரோதி வேட்ட நாய்களுடன் பொறுக்கிகளுடன் வெறி நாய்களோடு வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெஞ்சமின் நெதன்யாகு சொல்கிறான், என்னப்பா ரஃபாவுல இவ்வளவு பெரிய அக்கியம் நடந்துருச்சேன்னா எங்களுக்கு தெரியாமல் நடந்து விட்டது. என்னவா? டன் கணக்குல எடுத்துட்டு போய் வெடி பொருளை உள்ள கொட்டுறான். என்னடான்னு கேட்டா தெரியாம நடந்துருச்சு. எது தெரியாம நடந்துச்சு? 40,000 உயிர் போயிருக்கு. 1,00,000 பேர் இதுவரைக்கும் அங்கே தங்களுடைய உடல்களை எல்லாம் அங்கங்களை எல்லாம் இழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15-16 லட்சம் பேர் அகதிகளாக வெளியேறி இருக்கிறார்கள். எவ்வளவு அக்கிரமத்தை பண்ணிட்டு எங்களுக்கு தெரியாம நடந்து விட்டது என்று இன்னைக்கு கடந்து செல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் கூட ஒட்டுமொத்த உலகமா வேடிக்கை பார்க்குதுன்னா எல்லாருமே பார்க்கிறான், முஸ்லிம் நாடுகள் உட்பட. எங்க கையில பெரிய அதிகாரம் இருக்கு, நாங்க இன்னைக்கு வந்து இங்க கத்துறோம். ஏன்? எங்க கையில அதிகாரம் இல்லை, எங்கள் கையெறி நிலையில இருக்கிறோம். அங்க பாதிக்கக்கூடிய அந்த சிறுவர்களுக்காக, அந்த பிள்ளைகளுக்காக, அந்த குழந்தைகளுக்காக எங்களால் இயன்றதை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கண்டனத்தை இங்க வந்து நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க அப்படியா? அதிகாரம் உள்ளவ இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவ இல்ல, இம்முறையாக அதை செய்யணுமா இல்லையா? செய்யாமல் இன்று வாய்மூடி மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். மாவட்டம் வராங்க, என்ன விஷயம்னா இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. திடீர்னு ஏற்பாடு பண்ண ஆர்ப்பாட்டம், ஆலைசான் ரஃபான்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் எல்லா இடக்கும் போகுது. இந்த நேரத்தில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருப்பதனால் உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி உடனடியாக 2 நாட்கள்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை, இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நிற்கிறீர்கள். அல்லாஹ்வுக்கே அல்லாஹ் புகழ். இந்த 2 நாட்களில் அதற்கு தேவையான அத்தனை பணிகளையும் செய்து இங்க இந்த ஏற்பாடை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதனால அவங்க உங்களிடத்துல பொருளாதாரம் கேட்டு வராங்க, உங்களால் முடிந்த அளவிற்கு அள்ளி கொடுங்க. இப்ப இந்த ரஃபாவுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் பேர், கரெக்டாலாம் தெரியாது, புள்ளி விவரம் எல்லாம் இல்ல, ஒரு குத்து மதிப்பா அங்க இருந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் வடக்கு பகுதியில இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் தெற்கு பகுதியில இருக்காங்க, மத்த எல்லாம் இன்னைக்கு ரஃபாக்கு வந்துட்டாங்க. 17 லட்சம் பேர் இருக்காங்க. 17 லட்சம் பேருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது, சுகாதார கட்டமைப்பு கிடையாது. திடீர்னு போறாங்க, ஒரு பகுதியில டென்ட் அமைத்து கூடாரம் அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கழிவறை இல்ல, கை வெட்டப்பட்டிருக்கு, கால் வெட்டப்பட்டிருக்கு, தீக்காயங்களோடு இருக்கிறார்கள். மருத்துவ வசதி இல்ல, சுகாதார கட்டமைப்பு இல்ல, தண்ணி இல்ல, சாப்பிடுற சாப்பாடு இல்ல. அது இந்த காலத்துல நாங்க வந்து மனித நேயத்தை எப்படி பேசுறதுன்னு தெரியல. இவ்வளவு பெரிய பயங்கரவாதிகளை, இவ்வளவு பெரிய தீவிரவாதிகளை, ஒட்டுமொத்த அந்த பாலஸ்தீன மக்களும் படக்கூடிய அவஸ்தைகளை ஏற்பாடு செய்தவர்களை இவ்வளவு நாடுகளை இன்னைக்கு வேடிக்கை பார்க்கிறது என்று சொன்னால் அதை நம்ம என்ன சொல்றது? இப்ப இந்த நிலையில அவர்களுடைய அந்த சூழல் சென்று கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் நீங்க வந்து அதுல பார்க்கணும். ஐக்கிய நாட்டு சபை இருக்குது, சும்மா ஏதோ அடிவரடி சபையாக அமெரிக்கா சொல்லக்கூடிய ஆர்டரை நிறைவேற்றக்கூடிய ஒரு சபையாக அது இருந்தது என்று சொன்னால் அந்த சபையை கலைத்து விட்டு எங்க அநியாயம் நடக்குதோ, எங்க அக்கிரமம் நடக்குதோ அதை தட்டி கேட்போம் என்று சொன்னால், அதை தட்டி கேட்கக்கூடிய திராணி இருந்தால் அந்த சபை இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் அதை கலைத்து விட்டு போய்விடுங்கள். இதுக்கு மேல இருக்கு அந்த சபை. 17 லட்சம் மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா கண்களும் இன்னைக்கு ரஃபாவை நோக்கி திரும்பி இருக்கிறது. இப்பொழுது கூட, இந்த நேரத்தில் கூட ஐக்கிய நாட்டு சபை அங்க நடக்கக்கூடிய போரை நிறுத்த வக்கீல் என்று சொன்னார். இதுக்கு மேல இருக்கு அந்த சபை. இவ்வளவு அக்கிரமத்திற்கு பிறகும் அந்த போர் இங்கு இப்பொழுது வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆயுத வியாபாரி பயங்கரவாதி அமெரிக்கா இப்ப கூட அங்க ஆயுதங்களை சப்ளை செய்து கொண்டிருக்கிறான். அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும்.
உடனடியாக அந்த மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட வேண்டும். உலக நாடுகள், உலக நாட்டு தலைவர்கள், உலக நாட்டு அதிபர்கள் இதற்காக களமிறங்கணும், அதற்காக குரல் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் அந்த நாட்டிலே அவர்களுக்கு செய்து தரப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த நேரத்தில் பயங்கரவாத இஸ்ரேலுக்கு, பயங்கரவாதிகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், மகிழ்ச்சி, சந்தோஷத்தில் இருக்கிறான். இன்னைக்கு கூட லெபனான் பகுதியில் இருந்து இஸ்ரேலை தாக்குகிறார்கள் என்று பெஞ்சமின் நெதன்யாகு அந்த பகுதிக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளுக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்கிறான். சந்தோஷத்துல இன்னைக்கு பாலஸ்தீனத்தை நம்ம மீண்டும் அவன் கையில் எடுத்து விடலாம் என்ற பகல் கனவு கண்டு கொண்டு எல்லாரையும் கொண்டுட்டோம், அப்படியே சந்தோஷமா இருக்கிறான். எல்லோரையும் கொண்டு புதைப்பதாக அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அவர்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறார்கள். அவர்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறார்கள். மறுமைக்காக விதைக்கப்படுகிறார்கள், தகுதியாக விதைக்கப்படுகிறார்கள். இறந்தவர்கள் எல்லாம் மறுமையிலே ஷஹீத் அந்தஸ்தோடு எழுப்பப்படுவார்கள். ஷஹீத், நீ தான கவலைப்படணும். இறந்தவர்கள் உன்னை பொறுத்தவரை புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் மறுமைக்காக விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். நினைக்கிறான், இவ்வளவு நான் அநியாயம் பண்றேன், இவ்வளவு நான் அக்கிரமம் பண்றேன், ஒண்ணுமே நடக்கலையே. இவர் நல்லா இருக்கிறாரு, ஆட்சி பீடத்தில் இருக்கிறார், தொடர்ச்சியாக 6 முறை அவர் வந்து இஸ்ரேல்ல வெற்றி பெற்று இருக்கிறார். இந்த திமிரில, இந்த ஆணவத்துல, இந்த அகம்பாவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு மேல ஆனாங்க இந்தியாவில். இந்த விவசாயிகளுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு இந்த சட்டத்தை எடுப்பான்னா சர்வாதிகார திமிர்ல அதுல கமாவை கூட எடுக்க மாட்டானா. கமாவை எடுக்க மாட்டியா? இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? உட்கார சேர்ல இருக்க காலை உடைச்சிட்டாங்க. கீழே காலுக்கு பதில் நிதிஷ்குமார் ஒரு பக்கம், நாயுடு பை ஒரு பக்கம், 2 பேர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க எப்ப எடுப்பாங்களோ தபால் கீழே விழ வேண்டியதுதான். எப்ப இவர் ஆட்சி கட்டில் அமருவாருன்னு தெரியல, அமர்ந்தப்புறம் எப்ப அந்த காலை புடுங்குவாங்கன்னு தெரியல. இந்த சர்வாதிகார திமிரு, சர்வாதிகார போக்கு, சர்வாதிகாரத்தனம் இதையெல்லாம் கையில வச்சுக்கிட்டு நிலையா செஞ்சிடலாம் நினைக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இவர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் பார்க்காம இருக்கிறான் நினைக்கிறீங்களா? நீங்க இவ்வளவு அநியாயத்தையோ இவ்வளவு அக்கிரமத்தையோ ரப்பல் ஆலமீன் பார்க்காமல் இருக்கிறான் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும்போது, இன்னமா யுஅக்கிருகும், நெதன்யாகு உன்னை நான் விட்டிருக்கிறது எதுக்கு தெரியுமா? லியௌமின், ஒரு நாள் இருக்கிறது, தஸ்கஹு ஃபீஹில் அப்சார், பார்வைகள் எல்லாம் நிலகுத்தி நிற்கும். அந்த பயங்கரமான ஒரு நாள் இருக்கிறது. அந்த ஒரு நாளிற்காகத்தான் உங்களை நாங்கள் விட்டு வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். இந்த நிலையில ஆணவம், திமிரு, அகம்பாவம் இதுல ஆடிட்டு இருக்கிறான். நான் சொல்றேன், இந்த இஸ்ரேல் பெரிய ஆள் தானே, நீ உங்கள பெரிய ராணுவ கட்டமைப்பு இருக்குல்ல, அமெரிக்காவை ஓரம் போயிரு சொல்லு. ஆயுத வியாபாரி அமெரிக்கா ஒதுங்கிக்கிட்டோம். ஐக்கிய நாட்டு சபை அவன் சொல்றான்ல, அமெரிக்கா வெளியே போயிரு, இஸ்ரேல் அவன் அங்க இருக்கட்டும். காசாவில் உள்ள சின்ன பிள்ளைகள், அங்க உள்ள பெண்கள் இந்த பயங்கரவாதிகளை அடித்து விடுவார்கள். நீங்கள் திக்கற்றவர்களால் மாறுவீர்கள், நீங்கள் மண்ணை கவுவீர்கள். தைரியம் இருந்தா அப்படி களத்துக்கு வா, போய் அங்க இருந்து டன் டன்னா வாங்கிட்டு வர்றது, இங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல வந்து நீ வந்து ஆட்டம் காட்டுறது. பொதுவாங்க ஒரு நாட்டை வந்து ஜெயிக்கணும்னு ஒருத்தர் நினைச்சிட்டான்னு வைங்களேன், நம்ம நாட்டை ஒருத்தர் அடிமைப்படுத்தணும்னு வரான், விடக்கூடாது நம்ம நினைச்சிட்டோம். அவனால இங்க அடிமைப்படுத்த முடியுமா? 100 வருஷம் இருந்தாலும் 200 வருஷம் இருந்தாலும் ஒரு நாள் அவன் ஓடணும். இதுதான் வரலாறு. ஆப்கானிஸ்தான அன்னைக்கு வல்லரசாக இருந்த ரஷ்யா உள்ள போனான். சிவப்பு சித்தாந்தம் என்று உலக பங்கம் வந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த ஊரில் பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை பண்ணான். எல்லா ஆண் குழந்தைகளையும். இந்த வரலாறு பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு வாட்டி படிங்க தம்பி. இஸ்லாமிய வரலாறு தெரியுமா? பொறிக்க போய இஸ்லாமிய வரலாறு தெரியுமா? பிரவுன் எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்தான். அவனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய
அவனுக்கு எதிராக களமாடக்கூடிய ஒரு குழந்தை அவனுடைய வீட்டிலே வளர்ந்தது வரலாறு. பிரவுனுடைய வீட்டில் தான் மூசா நபி, மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கப்பட்டார்கள். நீ இஸ்ரேலை துவம்சம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நடக்காது, சாத்தியம் இல்லை. இஸ்ரேலுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், அந்த பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான அத்தனை உரிமைகளையும் வழங்கி அங்கிருந்து வெளியேற வேண்டும். அவர்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கை. அடுத்து நம்ம நாட்டுக்கு வருவோம். இந்திய தேசம் இன்னைக்கு தொங்கு பாராளுமன்றம் அமைத்திருக்கிறார்கள். 400 பார் நாங்க 400 எங்களுடையது. 400 இடத்த பிடிப்பா. இன்னைக்கு எல்லாம் தொங்கி எல்லாம் அருந்து போய் டங்குவார் அறந்து இன்னைக்கு அடுத்து யாரு ஆட்சியை அமைக்க போறாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் நிதிஷ வேலை பேசுறாங்களாம், அந்த பக்கம் நாயுடு அவங்கள வேலை பேசுறாங்க. இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. நடுவில் காங்கிரஸ் உள்ள புகுந்து விடும் என்று சொல்லி இன்னைக்கு அப்படியே தலையில கை வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சரி, நாளைக்கு நீங்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்தால் எங்களுடைய ஒரு கோரிக்கை, இஸ்ரேலோடு இருக்கக்கூடிய அந்த உறவை இந்திய நாடு துண்டிக்க வேண்டும். இந்திய நாடு என்பது எப்பொழுதுமே பாலஸ்தீன் பக்கம் தான் இருந்திருக்கிறது. காந்தி இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு உருவாவதை எதிர்த்திருக்கிறார். அகிம்சை பேசின காந்தி கோபப்பட்டது எப்ப தெரியுமா? இந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய இந்த நாடு உருவாக கூடாது என்று அதை எதிர்த்தார். நேரு பாலஸ்தீன் பக்கம் இருந்தார், இந்திரா காந்தி பாலஸ்தீன் பக்கம் இருந்தார்கள், ராஜீவ் காந்தி பாலஸ்தீன் பக்கம் இருந்தார்கள். இந்திரா காந்தி இருந்த பொழுது யாசர் அரபாத் இந்தியாவுக்கு வந்தாங்க, இந்திரா காந்தி பாலஸ்தீனுக்கு போனாங்க. இதுதான் இந்தியாவுடைய வரலாறு. இந்தியாவும் பாலஸ்தீனும் எப்பொழுதும் நல்லுறவோடு இருக்கக்கூடிய அந்த உறவு பேணக்கூடிய 2 நாடுகள். இந்த உறவு இன்னும் வளர்க்கப்பட வேண்டும். பாலஸ்தீன மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பாலஸ்தீன மக்களுடைய உரிமைகள் மீட்டு தரப்பட வேண்டும். அவர்கள் நிம்மதியான வாழ்வதற்கு இந்திய அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி என்னுடைய இந்த கண்டன உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாகிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இறுதியான கோஷம் மாவட்ட தலைவர் டி அப்பாஸ் அவர்கள் கூடுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஃபினிஷிங் பண்ணிடலாம். அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, உரையோடு உரையாக வசூலை பத்தி சொன்னாங்க. அது கரைஞ்சு போயிடாம எல்லாம் அது நினைவுல வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் வாளி எடுத்துட்டு வருவாங்க. அல்லது இந்த மேடை முன்புறம் உங்களுடைய பொருளாதார உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மிக குறுகிய கால அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகமான பொருட்செலவு இருக்கக்கூடிய காரணத்தினால மாவட்ட நிர்வாகத்தினுடைய வேண்டுகோளை ஏற்று வசூல் எடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதிகமான பொருளாதார உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அல்லாஹு அக்பர், 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 அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். பாலஸ்தீன ரஃபா எல்லையில், பாலஸ்தீன ரஃபா எல்லையில் கொத்து கொத்தாய் அப்பாவி மக்களை, கொத்து கொத்தாய் அப்பாவி மக்களை குண்டு போட்டு கொன்று குறிக்கும் பயங்கரவாத இஸ்ரேலை, பயங்கரவாத இஸ்ரேலை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம், கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். இரக்கமின்றி தயக்கமின்றி அப்பாவி ரஃபா மக்களின் மீது அநியாயமாக ராக்கெட் வீசி அழித்தளிக்கும் அராஜகத்தை, அழித்தளிக்கும் அராஜகத்தை உண்மையாக கண்டிக்கிறோம். பாவிகளே, 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 அக்கிரமம் செய்யும் பாவிகளே, அக்கிரமம் செய்யும் பாவிகளே, உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் ரஃபாவின் மீது இருக்கிறதா? ரஃபாவின் மீது இருக்கிறதா? பாவிகளே, 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 இரக்கமில்லையா? 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 உலக நாடுகளே இரக்கமில்லையா? நாடுகளே இரக்கமில்லையா? பாவி மக்களை குறிவைத்து பாவி மக்களை குறிவைத்து தொலைக்கும் பயங்கரவாதியை தொலைக்கும் பயங்கரவாதிகளை கண்டிப்பதற்கு மனமில்லையா? கண்டிப்பதற்கு மனமில்லையா?
மனமில்லையா? கண்டிப்பதற்கு மனமில்லையா? கண்டிப்பதற்கு மனமில்லையா? பெண்கள் குழந்தைகளை பெண்கள் குழந்தைகளை பெண்கள் குழந்தைகளை பெண்கள் குழந்தைகளை கொல்லுறானே கொல்லுறானே, கொல்லுறானே கொல்லுறானே, போர் விதிகளை மீறுகிறானே, போர் விதிகளை மீறுகிறானே, மனித நேயம் துணியும் என்று துணியுமின்றி மக்களை கொன்று குவிக்கிறானே, மக்களை கொன்று குவிக்கிறானே, மண்ணுக்குள் புதைந்த பிள்ளைகள், மண்ணுக்குள் புதைந்த பிள்ளைகள், மரணத்தின் பிடியில் குழந்தைகள், மரணத்தின் பிடியில் பிள்ளைகள், இடிபாடுகளுக்குள் நிற்கும் போது இடிபாடுகளுக்குள் நிற்கும் போது ரத்தம் பீரிட்டு அடிப்பதை பார்த்து தம் பீரிட்டு அடிப்பதை பார்த்து உள்ளம் உடைந்து போகிறதே, உள்ளம் உடைந்து போகிறது, உங்கள் உள்ளம் உடைந்து போகிறதே. உள்ளம் உடைந்து போகிறது. கருணை இல்லையா? கருணை இல்லையா? கருணை இல்லையா? மானம் கெட்ட இஸ்ரேலே, கெட்ட இஸ்ரேலே, கருணை இல்லையா? கருணை இல்லையா? கருணை இல்லையா? கருணை இல்லையா? ஈரம் இல்லையா? இரக்கம் இல்லையா? இரக்கம் இல்லையா? பயங்கரவாதி இஸ்ரேலே, பயங்கரவாதி இஸ்ரேலே, ஈரம் இல்லையா? இரக்கம் இல்லையா? இரக்கம் இல்லையா? மனித ரத்தம் குடிப்பதற்கு, மனித ரத்தம் குடிப்பதற்கு, குழந்தைகள் சதையை தின்பதற்கு படைகள் தின்பதற்கு, களம் இறங்கி காத்திருக்கும் களமிறங்கி காத்திருக்கும் ரத்தம் குடிக்கும் ஓநாய்களே, ரத்தம் குடிக்கும் ஓநாய்களே, இஸ்ரேலின் பயங்கரவாதிகளே, இஸ்ரேலின் பயங்கரவாதிகளே, அழிந்து போவீர், அழிந்து போவீர், அழிந்து போவீர், அழிந்து போவீர், அழிந்து போவீர், அழிந்து போவீர். அழிந்து போவீர், அழிந்து போவீர். உலக அமைதியை நிலைநாட்ட, உலக அமைதியை நிலைநாட்ட, மனித உரிமைகளை காத்து நிற்க மனித உரிமைகளை காத்து நிற்க அதிகாரம் கொண்ட ஐநா அமைப்பு அதிகாரம் கொண்ட ஐநா அமைப்பு அமைதி அமைதி காப்பது வெட்கக்கேடு. அமைதி காப்பது வெட்கக்கேடு. ஐநா சபையே, ஐநா சபையே, ஐநா சபையே, ஐநா சபையே, அயோக்கிய நாடுகளின் ஐநா சபையே, ஐக்கிய நாடு ஐநா சபையே, கருணை இல்ல ஐநா சபையே, கருணை இல்லா ஐநா சபையே, பிஞ்சு குழந்தைகள் மடிவதை பார்த்தோம், பிஞ்சு குழந்தைகள் மடிவதை பார்த்தோம், கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையா? கொஞ்சம் கூட இரக்கமில்லையா? கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையா? கொஞ்சம் கூட இரக்கமில்லையா? கொத்து கொத்தாய் சடலங்கள், கொத்து கொத்தாய் சடலங்கள், குயில் குயிலாய் கட்டிடங்கள், குவியல் குவியலை கட்டிடங்கள், மீட்பதற்கு ஆளும் இல்லை, மீட்பதற்கு ஆளும் இல்லை, அது அழுவதற்கு கண்ணீர் இல்லை, அழுவதற்கு கண்ணீர் இல்லை, மீட்பதற்கு ஆளும் இல்லை, மீட்பதற்கு ஆளும் இல்லை, அது அழுவதற்கு கண்ணீர் இல்லை. அழுவதற்கு கண்ணீர் இல்லை. அழிந்து போவாய், அழிந்து போவாய். அழிந்து போவாய், அழிந்து போவாய். ஒன்னாம் நம்பர் பயங்கரவாதி, ஒன்னா நம்பர் உலகின் முதல் தீவிரவாதி, உலகம் மீது தீவிரவாதி, ஐஎஸ்இன் முதலாளி, ஐஎஸ் தீவிரவாதி, ஐஎஸ்இன் முதலாளி, ஐஎஸ்இன் முதலாளி, இஸ்ரேல் அராஜக வன்முறை செயலை இஸ்ரேல் வேடிக்கை பார்க்கிறது. வேடிக்கை பார்க்கிறது, இந்த உலகம் வேடிக்கை பார்க்கிறது. உலகம் வேடிக்கை பார்க்கிறது. இஸ்ரேலே, 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 உலக பயங்கரவாதி இஸ்ரேலே, உலக பயங்கரவாதி இஸ்ரேலே, உன் அழுக்காக கையேந்துவோம். வறுமைக்காக கையேந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனின் சாபம் எல்லாம் வல்ல இறைவனின் சாபம். இஸ்ரேல் மீது விழ பிரார்த்திப்போம். நீதி எல்லாம் வல்ல இறைவனின் சாபம் எல்லாம் வல்ல இறைவனின் சாபம். இஸ்ரேல் மீது விழ பிரார்த்திப்போம். எத்தனை உயிர்கள், எத்தனை உயிர்கள், எத்தனை உயிர்கள், எத்தனை உயிர்கள், நித்தமும் மடிவது எத்தனை உயிர்கள். நித்தம் உயிர்கள், எத்தனை உயிர்கள். 100 ஆண்டு போராட்டத்தில் 100 ஆண்டு போராட்டத்தில் இஸ்ரேல் கொண்டது லட்சம் உயிர்கள். கொண்டது லட்சம் உயிர்கள். எத்தனை உயிர்கள், எத்தனை உயிர்கள், எத்தனை உயிர்கள், எத்தனை உயிர்கள். நித்தமும் மடிவது எத்தனை உயிர்கள். நித்தம் மடிவது எத்தனை உயிர்கள். 100 ஆண்டுகள் போராட்டத்தில் 100 ஆண்டு போராட்டத்திலே இஸ்ரேல் கொண்டது லட்சம் உயிர்கள். இஸ்ரேல் கொண்டது லட்சம் உயிர்கள். ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம். ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம். எங்களின் இரு கைகளையும் எங்கள் இரு கைகளையும் ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம். ஏந்தி விட்டோம். இஸ்ரேலின் அழிவுக்கு வேண்டி, இஸ்ரேலின் அழிவுக்கு வேண்டி, இஸ்ரேலின் அழிவுக்கு வேண்டி இஸ்ரேலின் அழிவுக்கு வேண்டி ஏக இறைவனிடம் மன்றாடி, ஏக இறைவனின் மன்றாடி, ஏக இறைவனிடம் மன்றாடி ஏக இறைவனின் மன்றாடி எங்கள் இரு கைகளையும் ஏந்தி விட்டோம். எங்கள் இரு கைகளையும் ஏந்தி விட்டோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக நன்றி உரை மாவட்ட பொருளாளர் அவர்கள் வாசிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பிரஸ் மீட்டிங் ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிடம் அப்படியே இருங்க. பிரஸ் மீட்டிங் முடிஞ்சோன்னா கலைஞ்சிடலாம். அது இல்லாம 50 குழந்தைகள்